அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். இந்த மெயிலுக்கு என்ன மீனிங், இதில் நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி எனக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த மெயில் ரிசீவ் ஆச்சு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் சடனாக பார்க்குறப்போ என்னோடய மொபைலில் இந்த எல்லா மெயில் ஐடிக்கும் இந்த மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்னென்னு பார்க்குறப்போ அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. நான் அதில் என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக புரியாமல் போயிடும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டே டெலீட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, நான் டேரெக்டாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் அதில் சஜஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மெயில் ஐடிக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதை மொபைலில் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஓப்பன் டு க்ரோம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அதாவது நீங்கள் மேலே அந்த ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா மெயில் ஐடிலையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த ஆட்டோ டெலிட் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும்ல, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஷோ ஆகும். பட் நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான். ஸோ நான் ஒரு சொல்கிறேன், எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வெப்சைட் அதை டெலிட் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்ட்ரி, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இது ரெண்டும் உங்களுக்கு ஆட் ஆகி வரும். நான் எனக்கு ஏன் அது வரலன்னா, நான் ஆல்ரெடி அதை பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் யூடியூப் ஹிஸ்ட்ரி, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ எனக்கு அது ஷோ ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா அதை இதே மாதிரி பண்ணு. இல்லை செட் ஆட்டோ டெலிட் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிருக்கும், டோன்ட் ஆட்டோ டெலிட். அதாவது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு மந்த் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இதிலே இருக்கிறதுலே ஹையர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 36 மந்த்துக்கு அப்புறம் இந்த இது டெலிட் ஆகிற மாதிரி. அதாவது உங்களோட வெப்சைட் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணீங்களோ அது நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தும் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் சேவ்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் ஏ பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போது மேக் ஏ பிளான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கூகுளோட ஒரு புது ரூல்ஸ்னே சொல்லலாம். இது நிறையா பேருக்கு தெரியல. இதில் ஏதாவது நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கீழே ஸ்டார்ட் கொடுங்க. கீழே ஸ்டார்ட் கொடுத்தும் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 months இன்ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் இதில் 18 monthsனு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த 3 months இன்ஆக்டிவ் 18 months சூஸ் பண்ண சொல்ல இது ஆக்சுவலாக இது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் 3 months யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூகுள்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு. நீங்கள் அந்த மெயிலுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், நீங்கள் அந்த மெயிலுக்கு அதாவது இந்த 3 monthsக்கு அப்புறம் அவங்க சென்ட் பண்ணுற மெயிலுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் உங்கள் அக்கௌண்ட் ஃபுல்லாக இரேஸ் பண்ணிடுவாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட வாலிடிட்டி தான் நம்ம இப்போ 3 monthsலேருந்து 18 monthஸாக சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆட் ஃபோன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெக்வயர்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பர் இங்கே ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இதில் மொபைல் யூஸ் பண்ணிக்கிற நம்பர் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது 3 months நம்ம இப்போ 18 months சூஸ் பண்ணிக்கணும். 18 months ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் மெயிலுக்கும் வரும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெயில் கொடுத்துருந்தீங்கன்னா ரெக்கவரி மெயில் இருக்கும். நீங்கள் அது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் ஐடிக்கும் வரும். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் ஆட் பர்சன் கொடுத்துருங்க. அதாவது 10 பீப்புளோட ஐடி இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி. பட் அந்த உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதே பெட்டர். ஓகே, இதை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு நோட் பண்ணணும். இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இதுதான். இந்த இடத்துல நீங்கள் தயவு செஞ்சு அதை ஆன் பண்ணிடாதீங்க. நான் இப்போ எது சொல்கிறேன்னா, டெலிட் மை இன்ஆக்டிவ் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இன்கேஸ் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஆக்டிவ் ஆகிட்டு அவங்க சென்ட் பண்ணுற மெயிலுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் இருக்கலாம், அப்போ நீங்கள் அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் என்னென்ன நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுருக்க கான்டாக்ட், யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அது, பிளாக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணாமல் கீழே ரிவ்யூ பிளான் இருக்கிறது டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிவ்யூ பிளான் இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் நீங்கள் அங்கே என்னென்ன செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். கன்ஃபார்ம் பிளான் கொடுத்துக்கோங்க. அந்த டிக் மார்க் ரிசீவ் கொடுத்து கன்ஃபார்ம் பிளான் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கன்ஃபார்ம் பிளான் அதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் எனக்கு இந்த பிளான் வேண்டான்னு நீங்கள் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகும். அதாவது
36 மந்த்ஸ் அந்த இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு மற்ற மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஐடிக்கும் போய் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணலன்னா ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. பட் கூகுள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்குலாம் இந்த இப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. முடிஞ்சால் நீங்களே அவங்க மொபைல் வாங்கி இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்ட்லி வாட்ஸ்அப் கூட அந்த இஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ அதை அகைன் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு மொபைல்ஸில் வர டிப்ஸ், நமக்கு அப்பப்போ வர அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக நம்ம டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ்ங்கிற பேரில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருப்போம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.